உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாத்தியா தேவி, நீ இல்லாத இந்த வீட்டுல என்னோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? ஐயாவுக்கு மனநிலை சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆனா அம்மா போட்டோவை பார்த்து வேதனைப்படுறத பார்த்து அப்படி தெரியலையே. அந்த கொலைகாரி தாரா உன்னை கொன்ன மாதிரி என்னையும் கொல்றதுக்காக பார்த்தா. எப்படியோ தப்பி பொழைச்சிட்டேன். அந்த கொலைகாரி தாரா கிட்ட இருந்து தப்பிக்க நான் பைத்தியம் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஐயா நல்லா தான் இருக்காரு, மனநிலை சரியா தான் இருக்கு. சண்டாளி தாராவால நம்ம மக சூர்யா மருமக மாறி உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோன்னு எனக்கு பயமா இருக்கு தேவி. உன்னை இழந்த மாதிரி நான் அவங்கள இழந்துடக்கூடாது. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் காப்பாத்தணும். நான் மயக்கத்துல இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் வச்சு அந்த சங்கர பாண்டி என்னை கொலை பண்ண பார்த்தான். ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கும் போது நான் லேசா மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முடிச்சேன். அப்ப அந்த சங்கர பாண்டி உள்ள பதுங்கி வந்தா. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான். நம்ம கண்ணை மூடி மயக்கத்துல இருக்கிற மாதிரி நடிப்போம். என்ன பண்றான்னு பார்க்கலாம். என்ன மன்னிச்சிருங்க மாம்சு. உன் பொண்டாட்டி தேவி இருக்கிற இடத்துக்கு உன்னை அனுப்பி வைக்கும்படி சிஸ்டர் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. சிஸ்டரோட உத்தரவை மீற முடியுமா மாம்சு? அதான். சாரி மாம்சு, எனக்கு வேற வழி தெரியல. ஒன்ன உயிரோட விட்டா நாங்கெல்லாம் நடுத்தருவுல தான் நிக்கணும். சாரி. போயிட்டு வர மாம்சு. மாம்சு, மேல இருக்கிற எங்க தாத்தா பாட்டி எல்லாம் விசாரிச்சேன்னு சொல்லு மாம்சு. நான் வரத்துக்கு லேட் ஆகும், அதையும் அவங்க கிட்ட சொல்லிடு மாம்சு. வரேன், பாய். ஐயோ பாவம், எங்க மாம்சு சாக போறாரு. பாவி, என்னையே கொல்ற அளவுக்கு துணிச்சிட்டியா நீ? இப்படிதான் உயிர் புழைச்சேன் தேவி. இல்லைன்னா இந்நேரம் நான் உன்கிட்ட வந்து சேர்ந்திருப்பேன். அந்த கொலைகார பாவிங்க கிட்ட இருந்து தப்பிக்க நான் பைத்தியம் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். மாமா, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.